இன்றைய நாள் ஜனவரி 18ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. சோபக்கிருத்து வருடம் தை மாதம் 4ஆம் திருநாள். அமோகமான நாள் சொல்லலாம். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா பொதுவாகவே பீடைகள் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமோகமான திதி. அதாவது எந்த இடத்துல அதர்மம் ருத்ர தாண்டவம் ஆடின்னு இருக்கோ அந்த நாளில் ஜனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம்னு சொல்லலாம், ஒரு கடவுள்னு சொல்லலாம் ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ பொதுவாகவே ஒரு வீட்டில் அதர்மம் தாண்டவம் ஆடின்னு இருக்கு, இல்லைன்னா பொதுவாகவே ஒரு நாட்டில் அதர்மம் தாண்டவம் ஆடின்னு இருக்குன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம பூஜைகள், புனஸ்காரங்கள், பரிகாரங்கள் செய்யும் பொழுது பயங்கரமாக வேலை செய்யும். அதில் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். ஆணி வேறாக கருதப்படக்கூடிய முத்திரிகோணம் சொன்னால் அது மூலா நட்சத்திரம். ஸோ ஒரு வீட்டில் பொதுவாகவே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கிறது. வீட்டில் பெண்களுக்கு அத்தனை பேருக்குமே பாதி பேருக்கு சின்ன குழந்தையில இறந்துருது, இல்லைன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது, உடம்பு பாதிப்புகள் கொடுத்துருக்கு. அப்படின்னா அஷ்டமி திதி அன்னைக்கு பொதுவாகவே நீங்கள் முன்னோர்களில் பாட்டி தாத்தாக்கு, ஸ்பெசிஃபிக்காக பாட்டிகளுக்கு நீங்கள் தர்ப்பணங்கள் செய்வது, அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த காமதேனு கல்ப விருட்சம்னு சொல்லக்கூடிய அருமையான பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அவங்கள நினச்சிட்டு கொள்ளு சாதம் பிசையணும். பிசைஞ்சு 10 பேருக்கு பாட்டி மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய கர்மாக்கள் நிவர்த்தி வரும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவம் டொக்குன்னு வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். என்ன பண்ணலாம்? கொஞ்சோண்டு காலையிலேயே வெந்நீரில் பசு நெய் ஊற்றி குடிச்சிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு வெறும் வயிற்றுல குடித்தாலும் சரி. நெக்ஸ்ட் டே பாருங்கள் நீங்கள் முகம் எப்படி இருக்கும்னு. இன்றைய நாளே பொதுவாக நல்லாயிருக்கும். ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மாறட்டும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் என்று கோபம் வரும். ஒரு சில பேருக்கு இடது காது அல்லது மூக்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும். கோவம், டென்ஷன், ஆக்ரோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கனால தயவுசெய்து கோவப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் போகக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி கோபமாக இருக்கும் பொழுதோ, ஆத்திரத்தில் இருக்கும் பொழுதோ எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் மற்றவங்ககிட்ட பிரயோகிக்காமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது நல்லது. கோவத்தில் இருந்தீங்கன்னா அமைதியாக இருந்துடுங்க, தப்பே கிடையாது. மேஷ ராசி நண்பர்களுக்கு பொதுவாக கோபம் வந்ததுன்னா இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த கோபம் 10 மடங்காக மாறும். ஸோ இன்றைய நாள் பொதுவாகவே லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும். எந்த ஒரு புது முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் 1க்கு 2 தடவை திங்க் பண்ணி நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறம் எந்த வேலைகளையும் எடுத்து பண்ணுறது சிறப்பு. ராசியா நிறம் கோமேதக நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலப்புலன்கள் சார்ந்த, அண்ணன் தம்பி சார்ந்த வியாபாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஒரு சில பேருக்கு வீடு மாற்றம், நில மாற்றம், அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உடம்புல ஒரு ஸ்பெசிஃபிக்கான சத்து குறைபாடு இருக்கும். அதனால் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக அகத்திக்கீரை சமைத்து சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். பலவிதமான பிரச்சனைகள், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தீர்வை காணக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பதிவு செய்வீர்கள். ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல பொதுவாக குரு சந்திரன் சேர்க்கை. சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைய நாள் பொதுவாக இருக்கிறதுனால இன்றைய நாள் குழந்தைகள் ஆகட்டும், பெரியவங்களாகட்டும் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் மூலியமாக பெரிய தரிசனம் காணக்கூடிய அமோகமான வரம் பெறக்கூடிய நாள். அதனால் இன்றைய நாள் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக பெரிய ஆதாயம் உண்டு, தன பிராப்தம் ஏற்படக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு சில விஷயங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் வெளியே சொல்ல அதோடைய வீரியம், தாக்கம் குறைந்து விடும். அதனால் எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கேட்டவங்களும் கிடையாது. உங்களை பிடிச்சவங்க ஏராளமாக இருக்கலாம், உங்களை பிடிக்காதவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பொதுவாக நல்ல விஷயங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் அப்படியே ஆஃப் ஆகும். ஸோ இந்த நாள் இதை மட்டும் பார்த்து நீங்கள் கவனித்து உங்களுடைய செயல்பாடுகள் எடுத்து பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம்.
கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக சின்ன குடைச்சல்கள், இடமாற்றங்கள், ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகிறது, இடத்தை மாத்துறது, டிபார்ட்மெண்டல் மாத்துறது, இந்த மாதிரி மாற்றங்கள் கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எது உங்களுக்கு நன்னா வருதோ இந்த காலகட்டங்களில் அதுலேருந்து தவிர்த்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் கிட்ட வரும் பொழுது டக்குன்னு அது கட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? விநாயகருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு செய்வது, எருக்க மாலையை கொண்டு போய் போட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, தெரியாத நம்ம காதுக்கு கூட வராத ஒரு பிரச்சனையை பெருசாக ஊதி பெருசாக்குவாங்க. ஆஃபீஸில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அசௌகரியங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக குரு சந்திரன் சேர்ந்துன்னா கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது தொடர்பாக இருக்கும் பொழுது இன்றைய நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு குழப்ப நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீகவாதிகள், சந்நியாசிகள், மகான்கள், சித்தர்களுடைய வழிபாடு ஒன்றுதான் இன்றைய நாள் உங்களுக்கு சரணாகதி. ஏன்னா இன்றைய நாள் பொதுவாகவே நல்ல விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க, நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க. ஒரு சில பேருக்கு முக்கியமான இடத்துல ஒரு கௌரவம் கிடைக்க வேண்டிய விஷயம் தள்ளி போகும். வெளிநாடு வாழ் நபர்களுக்கு இன்றைய நாள் நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா திடீர் சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்ல செய்தி, தகவல்கள் தள்ளி போய் அதுக்கப்புறம் கிடைக்கும். இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. டென்ஷன், ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது. ரொம்ப அதிகமான உடம்பு ஹீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வயிற்றுல அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் தயிர் சாதம் சாப்பிட்டாவே போகிறோம், நீங்கள் நன்னா இருப்பீங்க. யாருக்கிட்ட பேசும் பொழுதும் உதாசீனப்படுத்தி பேசுறது, மற்றவங்களை கட் பண்ணி விடுற மாதிரி ஒரு பேச்சு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிள்ளையார்பட்டி விநாயகரை மனசார நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளுடைய வேலையை ஆரம்பிங்கள். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அமோகமான நாள்னு சொல்லலாம். இரண்டாம் குழந்தையுடைய வாழ்க்கை நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஒரு சில பேருக்கு பட்டங்கள் கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு பதவிகள் கிடைக்கலாம். குழந்தைகளுடைய மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க. அதன் மூலியமா பெரியவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வரும். ஒரு சில பேருக்கு நல்ல வியாபாரம் இன்றைய நாள் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. அது வீடு, நிலப்பரன்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரமாக இருந்த பட்சத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்கள் இன்றைய நாள் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா பொதுவாகவே அந்த ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ருணம், ரணம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமாக அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு 2-3 நாளாக உடல்நிலைகள் பாதிப்பு கொடுத்துருக்கலாம். பயங்கர உடம்பு எரிச்சல், ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா சளி தொந்தரவுகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல கடனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க, திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக அண்ணன் தம்பி சகோதரடைய பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மற்றபடி இந்த நாள் வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், உத்தியோகம் சார்ந்த மாற்றங்கள், வேலை ஆட்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அருமையான நாளாக இந்த நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் நிறைய பேர்கிட்ட இருந்து வரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல இதுமாரி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல வார்த்தைகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பிலிருந்து வெளியே வருவீங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபங்கள் கொடுக்கும். வீடு விற்கணும், நிலம் விற்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக அதெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல பார்ட்டி வருவாங்க.
அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தொகை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் கண்டிப்பாக ஏற்படும். கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். வீடு நிலப்புலன்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பைப்பிங் பிரச்சனைகள், இதெல்லாம் இன்றைய நாள் தீர்வுக்கு வரும். கேஸ் ஸ்டவ் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமாக சொந்த பந்தங்கள் மூலியமாக, இரத்த பந்தங்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இன்றைய நாள் கண்டிப்பாக வங்கிகளுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நாள் தென்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே அருமையான நாள். இன்றைய நாள் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், டெஸ்டிங் அண்ட் அவேர்னஸ் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி அப்டேட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், சாஃப்ட்வேர் உத்தியோகிகள், மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியா துறைகளில் பணிபுரிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போகும், வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடும். ஆனால் இன்றைய நாள் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை. அப்படி பேசணும். சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இன்றைய நாள். ஏன்னா குரு சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது. கேது போய் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும் பொழுது அதிகப்படியான கோபம், ஆக்ரோஷம், மற்றவங்களை வந்து உதைக்கிற மாதிரி, உதங்களை புண்படுத்துகிற மாதிரி பேச்சு வரும். குடும்பத்தில் தேவையில்லாத தெரியாத பூசி மொழுகுதல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளேயே பூசி மொழுகுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பலியாடாக நீங்கள் ஆவீங்க. அதனால் கொஞ்சம் இன்றைய நாள் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு மூக்கு துவாரங்களில் பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு நம்முடைய சொல்வாக்கு செல்வாக்கு தாமதமாகலாம். ஆனால் மற்றபடி இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. குபேரன் வழிபாடு பண்ணுங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து மேஷம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.